சடையவர்மன் சுந்தரபாண்டியன் இவரோட வீரத்தை குறிப்பிடுற வகையில் போன காணொலியில் இவர் செஞ்ச போர்களை பற்றி பார்த்தோம். இந்த காணொலியில் இவர் கோவில்களுக்கு செஞ்ச திருத்தொண்டை பற்றி பார்க்கலாம். குறிப்பாக இவர் சைவம் வைணவன் பார்க்காம ரெண்டுத்துக்குமே தொண்டுகள் நல்லா பண்ணியிருக்காரு. அதுலேயும் தில்லையில் உள்ள ஆடலான் கோவில்லையும் திருவரங்கத்தில் உள்ள திருவரங்கநாதர் கோவிலையும் புதுப்பித்தது இவர் தான். அது மட்டும் இல்லாமல் அங்கே தங்கத்தினாலேயே நிறைய செஞ்சனால இவருக்கு பொன் வேய்ந்த பெருமாள் அப்படிங்கிற பட்டமும் கொடுத்து புகழ்ந்திருக்காங்க. இவரோட காலகட்டத்தில் தான் திருச்சி, தஞ்சாவூர், காஞ்சிபுரம் அதை சுற்றி உள்ள பகுதிகளில் உள்ள கோவில்கள் அனைத்துக்குமே நிறைய செஞ்சுருக்காரு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள கிழக்கு கோபுரத்தை அமைச்சதும் இவர் தான் சொல்கிறாங்க. இப்போ திருப்பதியில் உள்ள கோபுரத்தில் கலசம் அனந்த நிலையம்னு இருக்கிறத கட்டினதும் இவர் தான். இவரை இவ்வளோ பெருமையாக பேசுறதுக்கான காரணம் என்னென்னா, இவர் பேரை மட்டும் பொறிக்காமல் சோழ மன்னன், பல்லவ மன்னன், பாண்டிய மன்னன் மற்றும் சேர மன்னனோட பெயர்களையும் அங்கே பொறிச்சிருக்காரு. நம்மளோட அடுத்த காணொலியில் இவரோட புகழை பாடின ஒரு மெய்கீர்த்தி இருக்குது. அதை பற்றியும் அதோட விளக்கத்தை பற்றியும் பார்க்கலாம்.